கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்த இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு சோத்திரம் செல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் மோசேயை பற்றி நம்ம அறிந்தது நிறைய காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். அவரை பற்றி தெரியணும்னாலே இஸ்ரவேலர்களை அவர்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்து தேவன் விடுதலை ஆக்கி கொண்டு வர தேவன் அவரை கொண்டு காரியங்களை வாய்க்க செய்தார். ஸோ வேதாகமத்தில் மிக சிறந்த தீர்க்க தரிசியான மோசேயின் வாழ்க்கை வளராரு 3 முக்கிய 40 ஆண்டுகள் அவரிடத்துல இருந்தது. முதலாவது பார்த்தோன்னா எகிப்தின் அரண்மனையில் முதல்ல 40 ஆண்டுகள், அதாவது பிறப்பு அவர் பிறந்தப்போ நமக்கு தெரியும் எகிப்து லேவி கோத்திரத்தில் சேர்ந்த அம்ராம் யோகேபேத் தம்பதியாருக்கு மகனாக பிறந்தார். பார்வோனின் கட்டளையில் அவர்கள் எல்லாரையும் கொள்வதற்கு கட்டளையிட்டு இருந்தார் லேவி கோத்திரத்தாரை. ஸோ அப்போ அதிலிருந்து தப்பிக்க அவருடைய தாய் அவரை நாணல் பெட்டியில நதியில விட்டாங்க. அப்போ அந்த பார்வோனுடைய மகளாலே அது கண்டெடுக்கப்பட்டு அவராலே வளர்க்கப்பட்ட அந்த எகிப்து அரண்மனையில மோசே வளர்க்கப்பட்டார். இவருடைய பெயரின் அர்த்தம் பார்த்தோம்னா வெளியே இழக்கப்பட்டவர், எபிரேய மொழியில் மாஷா என்று பொருளாம். ஸோ இதுதான் முதல் 40 ஆண்டுகள். பின்ன இரண்டாம் 40 ஆண்டுகள் பார்த்தோன்னா தப்பி ஓடுதல். அவர் வளர்ந்து விட்டார், அதே எகிப்து அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அவர் வளர்ந்த போது ஒரு எகிப்தியனை கொன்று விட்டார். எகிப்தியனை அவன் செய்வது தாழ முடியாமல் அவனை கொன்று விட்டார். ஸோ அப்பொழுது பார்வோனுக்கு பயந்து எங்க அவரை பற்றி உண்மை தெரிந்து அவரை கொன்று விடுவார்களோ என்று பயந்து தப்பி ஓடினான். மேய்ப்பன் அங்கு எத்திரோவன் மகளான சிப்ரோலை மணந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்ப்பராக பணிபுரிந்தார். இது அப்பதான் தேவனோட அழைப்பு வந்தது. அதாவது ஓரேப் மலையில எரியும் முச்செடியின் நடுவில் தேவன் மோசேயை அழைத்து இஸ்ரவேலை விடுவிக்கும் பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்தார். இதுதான் அடுத்த இரண்டாம் 40 ஆண்டு. கடைசி 40 ஆண்டுகள் பார்க்கும் பொழுது விடுதலை. முதல்ல மோசே தேவன் அவரை அழைத்து தேவன் அவரிடம் இஸ்ரவேலை அவரை அழைத்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வரணும் எகிப்துல இருந்துன்னும் போது மோசே முதல்ல நான் திக்குவாயா இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ ரீசன் சொன்னாரு. ஆனாலும் தேவன் அவரை கொண்டுதான் இதை செய்ய சித்தமாய் இருந்தது நிமித்தம் அவரே அனுப்பப்பட்டார். அப்போ கடைசி இந்த 40 ஆண்டுகள் தான் விடுதலை ஆண்டு. அதாவது தேவன் கட்டளையிட்டபடியே இவர் எகிப்திற்கு போனார். அங்கு 10 வாதைகள் மூலமா எகிப்தியரை தண்டித்து அவர்களுக்கு தேவன் உள்ளார் என்ற பயத்தை இது பண்ணி காண்பித்து பின்பதாக அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் இஸ்ரவேலரை. நியாய பிரமாணம் பார்த்தோம்னா சீனாய் மலையில தேவனிடத்தில் 10 கட்டளைகளை பெற்றார். பணிவு. பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தாராம். என்னாகவும் 12:3 இவர் குறிப்பிட்டு. ஸோ இந்த எகிப்தின் வாதைகள் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். மோசே அங்க போனாரு. மோசே போய் அங்க அவர்களை விடுவிக்கும்படி சொன்னார். என் தேவனோட கட்டளை என்று சொன்ன பொழுது அவர்கள் நம்பாம அவர்கள் எதிராய் நின்றது நிமித்தம் தேவனுடைய கட்டளையின்படி அவர் தந்த வல்லமையின்படி இந்த 10 வாதைகளை அந்த இடத்துல அவங்க உருவாக்குனாங்க. அதாவது தண்ணீரை ரத்தமாக்குதல், நதியிலிருந்து தவளைகளை எழுப்பி தேசம் முழுவதும் நிரப்பினது, பேன் வந்தது, வண்டுகள், மிருக ஜீவன்களோட சாவு, கொப்புளங்கள், கல்மழைகள், வெட்டுக்கிளிகள், காரிருள் மற்றும் பிள்ளைகளின் சங்காரம் இப்படியெல்லாம் செய்தது நிமித்தம் அவர்களே பயந்து இஸ்ரவேலர்களை விடுவித்தனர் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மோசேயின் தனிப்பட்ட அற்புதங்கள் பார்த்தோன்னா எரியும் முச்செடி. அதாவது முதல்ல தேவன் அவரை அழைத்த பொழுது எரியும் முச்செடி தான் பார்த்தாரு. அந்த இதுல அந்த முச்செடி எரிவதை ஒரு இது அதை பார்த்து அங்கதான் தேவன் அவரை அழைத்து அவரை இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு
அழைப்பு விடுத்தார். மற்றும் கோலை வந்து பாம்பாக்குதல் நமக்கு தெரியும். முதலாவது அங்க போகும்போது கோலை வந்து அவரை பாம்பாக மாற்றினார். வெள்ளை புள்ளி கை மற்றும் செங்கடலை வந்து பிளந்தது. வனாந்திரத்தில் செய்த அற்புதங்கள். அவர் வந்து மக்களை வனாந்திரத்துல வந்து நடத்தி சொல்லும்போது வனாந்திரத்திலும் நிறைய அற்புதங்களை வந்து செய்ததை பார்க்க முடிகிறது. முதலாவதாக மாறா என்னும் இடத்துல வந்து கசப்பான தண்ணீரை வந்து மதுரமாய் மாற்றினார். தேவனுடைய வல்லமையை கொண்டு அவர் மதுரமாய் மாற்றினார். மற்றும் மன்னா மற்றும் காடைகள், அந்த இஸ்ரவேலர் பசியினால தவித்து புலம்பிய போது தேவனிடத்தில் அவர் கேட்டபோது வானத்திலிருந்து மன்னாக்கள் விழுந்ததே நம்மளுக்கு தெரியும். மற்றும் கண்மலையிலிருந்து தண்ணீர், கண்மலையில வந்து தண்ணீரை வர வைத்து அவர்கள் தாகம் தீர்த்ததையும் தேவனுடைய வல்லமை கொண்டு வெண்கல சர்ப்பம். ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தோன்னா அந்த வனாந்திரத்தின் போதே வந்து தேவன் வந்து அவரை ஆசரிப்பு கூடாரம் அமைப்பும்படியாக சொன்னார். அப்போ அந்த இஸ்ரவேலின் மத்தியில வாசம் பண்ணுவதற்கு மோசேக்கு கொடுத்த மாதிரி தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஒரு வனாந்திரத்தில் ஒரு நடமாடும் தேவாலயமாக கட்டப்பட்டதா. இந்த கூடாரத்தின் அமைப்பு வந்து பார்த்தோன்னா 3 முக்கிய பிரிவுகள்: வெளி பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ இது எல்லாமே வந்து தேவன் வந்து மோசேக்கு ஒன்று வந்து சொல்லி கொடுத்தார். அவர் அதேபடியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வந்து மக்களை கொண்டு பண்ணினார். அது வந்து நடமாடும் தேவாலயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பை பற்றி சொல்லியுள்ளார்கள். கானானுக்குள் நுழைய முடியாமல் போனதற்கு காரணம், இது நமக்கு தெரியும். மோசே கானானுக்குள்ள நுழையாமல் போனார். அதற்கான காரணம் வந்து பார்த்தோம்னா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-13ஆம் வசனம் பார்க்கும்பொழுது தேவன் மோசேயிடம் கண்மலையை பார்த்து பேச அது தண்ணீர் தரும் என்று கட்டளையிட்டார். ஆனால் ஜனங்கள் நம்மளுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துலேருந்து வெளியில வந்ததுலேருந்து தேவன் அவங்களுக்கு அற்புதத்தை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க புலம்புல அவங்க வந்து நிறுத்தவே இல்லை. அவங்க புலம்பிக் கொண்டே தான் இருந்தாங்க. அதனால மோசே வந்து அவங்களால வந்து கோபம் கொண்டனே தான் இருந்தான். மோசையோட கோபம் தேவன் வந்து அவங்க வெளியில வந்ததுமே அந்த செங்கடலை பிளந்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த இடத்துல வந்து அவர்களை அழகாய் நடத்தி சென்றார்கள். அந்த எகிப்தியரையும் அங்க மூழ்கடித்து சாகடித்தாரு. அவ்வளவு அற்புதங்கள் செய்தும் அந்த ஜனங்கள் வந்து புலம்பிக் கொண்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த தண்ணீருக்கு அவங்க புலம்புன போது அதனால கோபம் அடைந்த இந்த மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள் என்று கூறி தன் கோலினால் கண்மலையை 2 முறை அடித்தாராம். தண்ணீர் வந்தது. ஆனால் தேவன் வந்து மோசேயை நோக்கி, நீ ஜனங்கள் கண் முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாதபடினால் நீ இந்த சபையினால் கொடுத்த தேசத்திற்கு கொண்டு போவதில்லை என்று சொல்லிவிட்டாராம். ஸோ இதனாலதான் வந்து இது வந்து பார்க்குறோம். இது வந்து தேவன் மோசே வந்து தன்னுடைய கோபத்தின் நிமித்தம் தன்னுடைய இதுவை வந்து மீறிவிட்டதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஸோ மோசையின் இறுதி நாட்கள் வந்து பார்த்தோன்னா இறப்பின் முன்பு வந்து தேவன் வந்து அவரை ரேபா மலையில் வந்து பிஸ்கா சிகரத்திற்கு அழைத்து சென்று அங்கே கானான் தேசம் முழுவதும் வந்து காண்பித்தாராம். அவர் மரிக்கும் பொழுது வந்து 120 வயசு. ஆனால் கண்கள் வந்து மங்கவில்லை, பலன் குறையவில்லை. எல்லாமே அவர் அவ்வளோ ஒரு இதுவா இருந்தாராம். கர்த்தர் தாமே அவரை மோவாப் தேசத்தில் அடக்கம் பண்ணினார். இன்று வரை அவர் கல்லறை எவருக்கும் தெரியாது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்ல பார்க்கும்போது இந்த மோசேவை வந்து தேவன் மேல அந்த மலையின் மேல அழைத்து சென்று சிகரத்தில் பிஸ்கா சிகரத்தில் நின்று அந்த கானான் தேசம் முழுவதையும் வந்து அவருக்கு சுற்றி காட்டாராம். அவர் அங்கே இறக்கப்பட்டதாகவும் அவர் தேவனே வந்து அவரை அடக்கம் பண்ணினாரா இல்லை எங்க அவருடைய கல்லறை இப்போ வரைக்குமே வந்து யாராலையும் பார்க்க முடியுது. மோசையோட கல்லறை இப்போ வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அது வந்து அவர் மலைக்கு சென்றது மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே அவருக்கு கானான் தேசம் முழுவதும் சுற்றி காண்பிக்கப்பட்டது மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த மோசையை பற்றி நான் வந்து அந்த எகிப்திலேருந்து அவர் வழி நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக அது உள்ளே போகலை. வெறும் இவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றதான் நான் சொல்லிடல. அந்த எகிப்தை அவர் வழி நடத்துனதெல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு தனி பெருசாக இருக்கும். ஸோ இவர் வந்து அழைக்கப்பட்டவர் அந்த எப்போ சிறு வயதில் வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் காப்பாற்றப்பட்டு அதே கொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்ட அதே அரண்மனையிலே அவர் வளர்க்கப்பட்டார், அதே மன்னனின் மகளால். அதுக்கப்புறம் அவர் செய்த அந்த கொலை நிமித்தம் வந்து அவர் வெளியேறினார். அதுக்கப்புறம் அந்த திருமணம் முடித்து
அந்த இடத்துல வந்து தேவன் முட்செடியின் மூலமா, எரியிற முட்செடியின் மூலமா அவரோட பேசி, திரும்ப அதே எகிப்திற்கு கொண்டு வந்து, அதே இஸ்ரவேலர்களை வாக்குத்தத்தம் பண்ணினபடி, அதே இஸ்ரவேலர்களை வந்து மோசேயின் மூலம் வந்து வெளியேற்றி அவர்களை விடுவித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அதற்கு தேவன் முழுவதுமாய் மோசேவோடு இருந்து அவரை வழிநடத்தி, அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் தேவனின் மாத்திரம். இந்த மோசே இவ்வளவாய் செய்ததன் காரணம் வந்து அவர் தேவன் மீது கொண்ட விசுவாசம். எல்லாத்துக்குமே வந்து அவர் ஜனங்களைப் போல புலம்பாமல், ஒரு பிரச்சனை வரும்போதும் அவர் தேவனை நோக்கி தேவனை நோக்கி தான் பார்த்தார். அதன் நிமித்தம் தான் அவரோட ஒவ்வொரு தேவைகளும் அந்த வனாந்திரத்தின் இதுல வந்து ஒவ்வொரு தேவைகளும் தேவனால மாத்திரமே சந்திக்கப்பட்டது. மோசே கண் நிமிர்ந்து ஒரு முறையும் தேவனை பார்த்ததன் நிமித்தமா தான் அவங்களுக்கு வந்து அந்த கானான் வந்து கிடைத்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. இல்லை என்றால் அந்த மக்கள் எங்கேயோ அழிஞ்சு போயிருப்பாங்க, எப்பவோ போயிருப்பாங்க, அந்த செங்கடலே வந்து அவங்க மூழ்கி போயிருப்பாங்க. ஆனால் மோசே வந்து தேவன் ஏதாவது செய்வார் என்று விசுவாசத்தின் நிமித்தம் தான் அவர் அந்த கோலை தூக்கி பிடித்து தேவனை வேண்டியதன் மூலமாக தான் அது பிளக்கப்பட்டது. அப்போதான் அதிசயமும் நடக்கப்பட்டது. ஸோ நாமும் கூட இன்று தேவன் மீது விசுவாசிக்கணும். நம்ம முன்னாடி கடலே நின்றாலும் இல்லை மலையே நின்றாலும் நம்ம தேவன் நம்மளோடு இருக்கிறாரா, இவை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அதில் ஒரு வழி பிறப்பித்து தேவன் வந்து ஒரு வல்லமையை செய்ய அவர் வந்து கிரியை செய்ய வல்லவராயிருப்பதை நம்ம விசுவாசிக்கணும். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த வேலையில கூட அப்பா மோசேவை பற்றி நாங்கள் அப்பா தியானிக்கும்படியாய் நீர் தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காகவும் நன்றி டேடி. அப்பா நீர் எங்களோட வாங்க அப்பா. அப்பா மோசேக்கு இருந்த விசுவாசத்தை போல நாங்கள் விசுவாசிகளா இருக்க கிருபை செய்யுங்க. அதற்கு எங்களை நாங்கள் சுத்திகரித்து அப்பா நீரே தேவன் அப்பா, அனைத்திலும் அப்பா அனைத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் எங்களுள் இருக்கவும் அப்பா, எங்கள் முன்னாடி அப்பா எது நிற்கிறதோ அதை கண்டு நாங்கள் பயப்படாமல் ராஜா, எங்களை உள் இருக்கிறவர் அதை காட்டிலும் பெரியவர் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கவும் அப்பா, அதன்படி அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சுத்திகரித்து நடக்கும்படியாய் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா இந்த நாள் முழுவதிலும் மீதி உள்ள நாட்கள் முழுவதிலும் கூட அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கவும், எங்க வாழ்க்கையின் சிறிய தேவைகள் தொடங்கி பெரிய காரியங்கள் வரை அப்பா ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும் பிள்ளைகளாய், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்படியா எங்களை கிரியை செய்யுங்க அப்பா. எங்க வாழ்க்கையில அப்பா எங்கள் நாட்களின் முதல் மணி நேர துளிகளை உமக்காக நாங்கள் செலவிடவும், உம்மை நோக்கி பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கவும் எங்களை நீர் மாற்றி போடுங்க. மோசேவை போல விசுவாசத்தை கொடுங்க. அவரை போல அப்பா உம்மை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படக்கூடிய ஞானத்தினால் எங்களை நிரப்பியறலங்க டாடி. அப்பா நீரே எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென். ஆமென்.